ஸோ 2-2.5 மாசம் வந்து ஆகக்கூடிய குட்டி இது. ரெண்டுமே வந்து வியாபாரம் வந்து பேசுறாங்க. ஸோ நல்லா வந்து லென்த் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கிடாரி இதெல்லாம் என்ன பல்லு வச்சுச்சானா? பல்லு போல எல்லாம் எந்த ஒரு கிடாரிங்க? அதெல்லாம் சிந்தாமணிக்கு. நீங்கடா எப்படி இருக்குன்னு இல்லை. இங்க வந்து 1 மாசம் 2 மாசம் கிடாரிங்க வந்து வச்சிருக்கேன் பாருங்க. எல்லாம் வந்து வளர்ப்பு குட்டிங்க தான். எல்லாம் வந்து வளர்ப்புக்கு வந்து இது வந்து வாங்கிட்டு போவாங்க. எல்லாம் வந்து பண்ண குட்டிங்க. இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும். இந்த சந்தை வந்து வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில வந்து ஒரு 5 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை. எச்எப் மாடு, ஜெர்சி மாடுங்க, ஸோ ஆடுங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தையில வந்து சேரும். ஸோ அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போதும், அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க. யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து பேர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கால்நடை நம்ம ஊர் சந்தை இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா TN24 சக்தி பிளாக் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம், Facebook எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேர்ல தான் வந்து இருக்கும் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ மறக்காம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆச்சு? 8500. வீட்டை மாடு இருக்கா என்ன? இந்த கிடாரி வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க. நல்லா வந்து அருமையா இருக்கு. சூப்பர் கிடாரி. இதான் வந்து வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு சொல்றாங்கன்னு தெரியல. வியாபாரம் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. கேட்டு பார்ப்போம் நம்ம. 17,500 ரூபாய் இந்த குட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ நம்ம வந்து பேசி வாங்கலாம் நம்ம இதுக்கு. இது எத்தனை மாசம் குட்டினா? 2-2.5 மாசம். ஸோ 2-2.5 மாசம் வந்து ஆகக்கூடிய குட்டி இது. வளர்ப்புக்கு தான் வந்து வாங்கிட்டு போறாங்க. இங்க வந்து எல்லா சைஸ்லயும் வந்து கிடாரிங்க வந்து வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே வந்து பார்ப்போம் என்ன சொல்றாங்க, என்ன ரேட் வந்து சொல்றாங்கன்னு. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ். இதுங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கிடாரிங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாவே இருக்கு. அப்படியே கேட்டு பார்ப்போம். நான் வணக்கம்ண்ணா. எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 10 குட்டி. இல்லை என்னென்ன ரேஞ்சில் இருக்கு ரேட்டுங்க? 20, 15லேருந்து இருக்கா? சரி சரிண்ணா. இப்போ அந்த லாஸ்ட்ல இருக்கிறதா என்ன ரேட்னா வரும்? 23. நீங்க எந்த ஊர்னா? போர்பாளையம், சேலம் பக்கம். நீங்களாம் மாட்டு வியாபாரிங்களா? சரி சரிண்ணா. இப்போ இந்த கலர்லாம் என்னென்ன வரும்? 14. சரி சரிண்ணா. வாரம் கொண்டு விடுங்க இந்த மாதிரிங்க. சரிண்ணா. உங்க பேர்ண்ணா? ஸ்ரீநாத். ஸோ இதுங்களாம் வந்து பார்த்தீங்க, இது கொஞ்சம் நாள் கொஞ்சம் பெரிய கிடாரியா இருக்கு. இது வந்து கேட்டு பார்ப்போம். இதெல்லாம் என்னண்ணா சொல்றீங்க? 26. சரி சரிண்ணா. சொல்லலாம் கொஞ்சம் பெரிய கிடாரியாவே இருக்கு. இவரோட போன் நம்பர் வந்து வாங்கி தரேன். வேணும்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பார்க்கறதா விசாரிச்சு பாருங்க. நான் உங்க போன் நம்பர்னா 93 60 79 09 13. சரி சரி. வேணா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க. ஸோ முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சிவப்பு வேலை வந்து சேல்ஸ் தான் பண்ணாங்க பாருங்க. அது வந்து சேல்ஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து என்ன கொடுத்தாங்க, இது வந்து என்ன சொல்றாங்க கேட்டு பார்ப்போம். நான் இந்த குட்டி எத்தனை மாசம் குட்டினா? இது 6 மாசம். முன்ன அந்த சிவப்பாடு குட்டி குட்டிங்களா? அது எவ்வளோ முடிஞ்சிச்சு உங்களுக்கு வியாபாரம்? 13 அந்த ரேஞ்சு முடிஞ்சா? சரிண்ணா. நீங்கன்னா மாட்டு வியாபாரிங்களாண்ணா? அந்த மாதிரி வாரம் கொண்டு வருவீங்களாண்ணா? சரி சரி. உங்க பேர்னா? கோகுல். சரிங்கண்ணா.
ஸோ இவரோட ஃபோன் நம்பர் வந்து வாங்கி தர வேணும்னா நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்க. அந்த சிவப்பு வெள்ளாலும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ஆயிடுச்சு. அது 13 ரேஞ்சில் வந்து முடிச்சனால வந்து அருமையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரிங்க. இவரோட ஃபோன் நம்பர் வந்து வாங்கி தர வேணும்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பார்த்து வாங்குற மாதிரி தான் வாங்குங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல குட்டிங்க எடுத்துன்னு வருவாங்க எல்லா வாரமுமே. நான் உங்கள் ஃபோன் நம்பர்னா 88 70 94 32 72. சரி சரிண்ணா. இதில் வந்து வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இதுங்கெல்லாம். ரெண்டுமே வந்து வியாபாரம் வந்து பேசுறாங்க. ரெண்டு குட்டி வந்து வியாபாரம் வந்து பேசிட்டாங்க போல. முடிஞ்சிச்சு வியாபாரம். நல்லா லென்த் இருக்கு குட்டி. இங்க வந்து ஒரு கிட்டாரிங்களே வந்து சூப்பரா இருக்கு பாருங்க. கலருங்க எல்லாம் கிட்டாரிங்க நல்லா பார்க்கவே வந்து சூப்பரா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் கிட்டாரிங்க. ஸோ இந்த ரேஞ்சில இருந்து வாங்கி நீங்க வந்து வளர்க்குறதுனா வளர்க்கலாம். சூப்பரா இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு குளித்தெல்லாம் வந்து எடுத்துக்கும் போல கேட்டு பார்ப்போம் நம்ம வந்து அவங்கள. நல்லா சூப்பர் பேட்ச் கலருங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா லென்த்து ஒவ்வொன்றும் நல்லா சூப்பரா இருக்கு குட்டிங்க. நல்லா லென்த்து குட்டிங்க. நான் அதுங்களா எந்த ஒரு குட்டிங்கண்ணா? பொள்ளாச்சி அந்த மாதிரி குட்டிங்க. இதெல்லாம் பண்ணையில வளர்றதா இல்ல பண்ணையில வளர்ற? நீங்க எந்த ஊர்னா? எடப்பாடி மாட்டு வியாபாரிங்க. இப்ப என்ன ரேஞ்சில் இருக்கு எல்லாமே? பிள்ளை குளிச்செல்லாம் எடுத்துக்குமாடா? எல்லாமே சாப்பிட்ற ஸ்டேஜ் தான். இந்த குட்டி எல்லாம் என்ன விலைன்னா வரும்? 25. ஸோ இதை வந்து பாருங்க நல்லா வந்து லென்த் எப்படி இருக்குன்னு குட்டி 25 வந்து சொல்றாங்க. நல்லா வந்து லென்த் சூப்பரா இருக்கு. எவ்வளவு லென்த் இருக்குன்னு பாருங்க. இப்பயே இன்னும் வளர்த்தோம்னா நல்லா லென்த் வரும் இதெல்லாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன குட்டி வந்து இருக்கு பாருங்க. அதை வந்து கேட்டு பார்ப்போம். இது எத்தனை மாசம் ஆகும் இதெல்லாம்? 6 மாசம் கண்ணுங்க. சரி சரிண்ணா. அது என்னண்ணா விலை வரும்? 17 சொல்லி 15 தான் கொடுத்துருவீங்க. சரிண்ணா. ஸோ அதாவது பார்த்தீங்களா 15 சொல்றாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு. கலராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. வெள்ளை கலர் மூஞ்சி. ஸோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல கருப்பு இருக்கு. நல்லா இருக்கு கலரு. நான் உங்க ஃபோன் நம்பர்னா 63 81 67 08 95. பேர் நீங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க. ஸோ சொல்றாங்க ரேட் நம்ம வந்து அதில் வந்து பேசி வந்து வாங்கலாம். அப்படி நேரில் வந்து போனீங்கனாலும் ஸோ அதை கம்மி பண்ணி வாங்கலாம். நான் ஜஸ்ட் விசாரிக்கிறதுக்காக மட்டும் வந்து ஃபோன் பண்ணாதீங்க. வாங்கலாம் நேரில் வந்து போங்க. முன்னே கண்டிப்பாக வந்து பேசி வாங்கலாம். யாராக இருந்தாலும் அவ்வளோதான். ஸோ நேரில் வந்து பேசுங்க. யாராக இருந்தாலும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இல்ல இங்க வந்து 1 மாசம் 2 மாசம் கிடாரிங்க வந்து வச்சிருக்கேன் பாருங்க. எல்லாம் வந்து வளர்ப்பு குட்டிங்க தான். எல்லாம் வந்து வளர்ப்புக்கு வந்து இது வந்து வாங்கிட்டு போங்க. எல்லாம் வந்து பண்ண குட்டிங்க. உங்ககிட்ட வந்து மாடு பால் மாடு வந்து இருக்குன்னா இந்த மாதிரி வந்து குட்டிங்க வந்து வாங்கிட்டு போகலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாடு பால் மாடு இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கிடாரிங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ கேட்டு போவோம் எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க நீட்டு. இதெல்லாம் ஏன் வந்து சேல்ஸ் ஆனாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பண்ண குட்டிங்க. ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. எல்லாம் வந்து வளர்ப்புக்கு போகக்கூடிய குட்டிங்க தான். நிறைய வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ இதோ ஒரு நம்மக்கிட்ட கம்மியாக பட்ஜெட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடாரிங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. இன்னும் நம்ம 20,000 25,000 கொடுத்து வந்து வாங்க முடியலாம். இந்த மாதிரி கிடாரிங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. கேட்டு பார்ப்போம். இதெல்லாம் எத்தனை மாசம் ஆகுதா குட்டிங்க? இல்லை 3 மாசம். இல்ல எந்த ஒரு குட்டிங்க ஒட்டச்சத்திரம். இதெல்லாம் பண்ண குட்டிங்களா இல்ல வீட்டுல நார்மலா? வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்ததா? சரி சரி. இப்பெல்லாம் நார்மலா என்ன ரேட்ல நான் போயிட்டு இருக்கு? இப்ப நார்மலா 10 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. எல்லாம் 10 ரூபா ரேஞ்சில் அந்த போயிட்டு இருக்கு. சேல்ஸ் ஆகுது 10 ரூபா ரேஞ்சு சேல்ஸ் ஆயிடுது. சரி சரி. நீங்க உங்க பேர்னா? என் பேர் பாரதி. நீங்க மாட்டு வியாபாரிங்களா? சரி சரி. வாரம் கொண்டு வருவீங்க? சரிண்ணா. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ரேஞ்சுக்கு வந்து போதுன்றாங்க. நம்ம வந்து பேசி எதுவும் வாங்கலாம். நம்ம இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸு கிடாரிங்க வந்து ஹெச்எப் குட்டிங்க தான். இவரோட ஃபோன் நம்பர் வந்து வாங்கி தர வேணா கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பார்க்குறதா விசாரிச்சு பாருங்க. ஸோ தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க.
நான் உங்க போன் நம்பர்னா 88 88 38 38 55 63 22 சரி சரி. ஸோ வேணா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க. இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிடாரிங்க வந்து வச்சுருக்காங்க பாருங்க. எல்லாம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரிங்க, எல்லாம் வந்து எச்சப் புட்டிங்கெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னுட்டு. ஒன்றும் நல்லா இருக்கு கலருங்க, எல்லா சைஸ்லையுமே வந்து வச்சுருக்காங்க. நான் இதுங்களா எந்த ஊர் குட்டிங்கண்ணா? இதெல்லாம் வந்து திருப்பூர் குட்டிங்க. சரி, நீங்களா எந்த ஊர்னா? எடப்பாடி. மாட்டு வியாபாரிங்க. உங்க பேர்னா? அண்ணாமலை. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிங்கண்ணா ஆகும்? இது ஒரு வருஷம், இது 10 மாசம் ஆகும். சரி சரிண்ணா. இது ஒரு வருஷம் குட்டி என்ன விலைண்ணா சொல்றீங்க? 25 தான் கொடுத்துருவீங்க. சரி சரிண்ணா. இதுன்னா 15 தான் கொடுத்துருவீங்க. சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 15 ரேஞ்ச் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. இதெல்லாம் பில்லு குளித்து எல்லாம் அருமையா எடுத்துக்கும். சரி 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 சரிண்ணா. எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 10 குட்டி கொண்டாந்தேன். 10 குட்டி. ஓரளவுக்கு வியாபாரம் ஆயிடுச்சா? 3 குட்டி குட்டிங்களா? நம்பர்னா 95 244 713 72. சரி சரி. வேணும்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பார்க்கலாம். விசாரிச்சு பாருங்க. எல்லாம் நல்லா இருக்கு குட்டிங்க. தேவைப்பட்டா கண்டிப்பா வந்து நீங்க வந்து வேணும்னு கால் பண்ணி பேசுனீங்களா கண்டிப்பா வந்து பாத்தீங்களா பேசி வாங்கினா கண்டிப்பா நீங்க கம்மி பண்ணி வாங்கலாம். சொல்லுவாங்க 20 25 சொல்றாங்கன்னா நம்ம வந்து கன்ஃபார்மாக வாங்கினா நம்ம வந்து அதில் வந்து பேசி வாங்கினா யாராக இருந்தாலும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சும்மா கால் பண்ணி விசாரிக்க கால் பண்ண வேணாம். தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சா அதில் வந்து வியாபாரம் வந்து பேசி வாங்குங்க. இல்லை இங்கே வந்து பார்த்தீங்களா ஒரு காலக்கண்ணை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நாட்டு மாடுங்க வந்து கம்மியாக தான் வந்து கொண்டு வருவாங்க. நல்லா இருக்கு பார்க்க. கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னுட்டு. 5 மாசம் கண்டு தான் இருக்கும். சரி சரி. எந்த ஊர் தான்? தர்மபுரி தான். இப்போ இது என்ன வேலை நான் சொல்றீங்க? இது வந்து நம்மகிட்ட கண்டு போட்டு காங்காயம் கண்டு போட்டுருக்கு. ஒரு 15 வந்தா கொடுத்துருவீங்க. நீங்கன்னா மாட்டு வியாபாரிங்களாண்ணா? மாட்டு வியாபாரி. இது கருப்பு சட்டி. சரி. இப்போ இது இந்த நாட்டு மாடு சீ மாடு இதெல்லாம் வாங்குறீங்களா? எல்லாமே வாங்குவீங்க. சென மாடு எல்லாமே வாங்குவீங்க. சரி சரி. உங்க கான்டாக்ட் நம்பர்னா 860 846 3109. சரி, வேணும்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பார்க்கணும். விசாரிச்சு பாருங்க. நாட்டு மாடுங்க சென் மாடுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாங்குவாங்க. ஹெச்எப் ஜெர்சிங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பார்க்கணும். விசாரிச்சு பாருங்க. ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்களா எல்லாம் வந்து பருது வர்ற ஸ்டேஜ். ஸோ அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ சின்ன சின்ன கிடாரிங்கெல்லாம் வந்து பார்த்துருப்போம் ஓரளவுக்கு. அப்படியே கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து இருக்கக்கூடியதை அவங்க வந்து பார்ப்போம். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருவத்துக்கு வர ஸ்டேஜ். ஒரு 4-5 மாதம் வந்து இருந்தால் அதுங்களாம் வந்து பருவத்துக்கு வர ஸ்டேஜ். நான் நிறைய வந்து வச்சுருக்காங்க பாருங்க. எல்லாம் வந்து ஒரே ஹைட்டில் இருக்குது. சொன்னா ரொம்ப தொலை வந்து கேட்டு சும்மா விட்டு போறது. நீர் கண்டாது சொல்றேன். வேணா விடு கவுண்டரா மூஞ்சி தெரியல.
எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து பருவத்து வர ஸ்டேஜ் நல்லா வந்து பெரிய கிட்டாரியா இருக்கு பாருங்க. அதெல்லாம் இது கொஞ்சம் மீடியம் சைஸ். இது வந்து நல்ல கலரு, எல்லாம் ரெட்டு, பிளாக்கு, ஒயிட் மூணுமே வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு இதெல்லாம். ஸோ அதுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய கிட்டாரியா இருக்கு. பல்லு வச்சுச்சானா அதை ரெண்டு பல்லா? ஸோ ரெண்டு பல்லு தான். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹைட்டு ஓரளவுக்கு நல்லா லென்த் இருக்கு. இல்லப்பா இப்போ டெஸ்ட்ல இருக்கா இல்லை ஒன்றும் இல்லையா? டெஸ்ட்ல இருக்கா? ஊசி போட்டுருக்கு தெரியல. நீங்க வாங்கிட்டு வந்ததா? ஆ சரி சரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஊசி வந்து போட்டுருக்கேன். இது வந்து கன்ஃபார்ம் வந்து சொல்ல முடியாது. நல்லா வந்து பெரிய கிடாரியாவே இருக்கு. எவ்வளோ நான் சொன்னீங்க இது? 55. நீங்கண்ணா மாட்டு வைப்பாருங்களா? எந்த ஊர்ண்ணா நீங்கள்? சந்தனூர். சரி சரி. ஸோ 55 வந்து சொல்கிறாங்க. இன்ஜெக்ஷன் வந்து போட்டுருக்கலாம். இதை ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் வந்து ஆகும். இதுவெல்லாம் எவ்வளோண்ணா சொன்னீங்க? 35. இது என்ன பிரீட்னா அது? சரி சரி. ஸோ 35 அது வந்து சூப்பராக இருக்கு பாருங்க. ஒரு 3 கலர் வந்து சேர்ந்த மாதிரி வளர்த்தோம்னா அதெல்லாம் நல்லா வந்து நல்லா ஒரு 4 கிலோ ஒரு நாள் நல்லா காசு. அதெல்லாம் 35 அது சொல்றாங்க. இது வந்து 55 சொல்றாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் கிட்டாரிங்கெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து ஆகக்கூடியதுன்னு நினைக்கிறேன். கேட்ட பார்ப்போம் வந்து அவங்கள. இதெல்லாம் வந்து பாத்தீங்களா நல்லா இருக்குங்க. கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னுட்டு. நான் இத்தனை குட்டி நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வாரம். ஒரு 5 குட்டி வச்சுண்ணா. 5 குட்டி. இதெல்லாம் எத்தனை மாசத்துல இருந்தா இருக்கு? இதெல்லாம் ஒரு 3 மாசம் 10 மாசம் 7 மாசம். இதெல்லாம் ஒரு மேல ஒரு 10-11 வருஷம் ஆகுது. சரி சரிண்ணா. நீங்க எந்த ஊர்னா? பையூர், நடுப்பையூர். பையூர். இதுக்கு குட்டிங்களா எந்த ஊர்ல நான் கொண்டு வந்தீங்க? சிந்தாமணி குட்டி. சிந்தாமணி குட்டிங்க. சரி சரிண்ணா. இப்போ இதெல்லாம் என்ன விலை நான் சொல்றீங்க? 26. இது 22. சரி சரி சரி. இதுங்களாண்ணா என்ன ஒரு வருஷம் ஆகுதுண்ணா? ஒரு வருஷம் 1 வருஷம். இப்போ இது என்ன விலைண்ணா வரும்? 25. சரி. இது 30, இது 32. சரிண்ணா. சரி இந்த மாதிரி குட்டி வீட்டுக்கிட்ட வந்தாலும் கிடைக்கும். சரிண்ணா. நான் உங்க ஃபோன் நம்பர்னா? 73 49 51 58. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்து கிட்டாரிங்க வந்து வாங்குறீங்கன்னா நேரில் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். நேரில் வேணா திங்கக்கிழமை நாளில் இருக்குமாண்ணா நிறையா? சரி. ஸோ திங்கக்கிழமை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி குட்டிங்க நீ வீட்டுக்கிட்ட நீங்கள் வந்து பார்த்து பேசி வாங்கலாம். ஸோ சொல்கிறாங்க ரேட்டே பேசி நம்ம வந்து முன்னப்பின கம்மி பண்ணி வாங்கலாம். இல்லை வந்து பருவத்து வர ஸ்டேஜ் இங்கே வந்து இருக்கு பாருங்களேன் எல்லாமே அதுங்கெல்லாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பருவத்துக்கு வர ஸ்டேஜ் இங்கே வந்து கேட்டு பார்ப்போம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லென்த்து ஹைட்டு வெயிட்டாக வந்து இருக்கு. நான் சொல்கிறேன் கேட்டு பார்ப்போம். ஸோ நல்லா வந்து லென்த் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கிடாரி. இதெல்லாம் என்ன பல்லு வச்சு வச்சேனா? பல்லு போல எல்லாம் எந்த ஒரு கிடாரிங்க அதெல்லாம்? சிந்தாமணிங்க. நீங்கண்ணா? பையூர் மாட்டு வியாபாரிங்க. சரி சரிண்ணா. சரி நல்லா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. லென்த் ஹைட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் பல்லு வந்து போட கிடையாது. இப்போ இதெல்லாம் என்ன விலை நான் சொல்லிட்டு இருக்கீங்க? 47. இன்னும் நல்லா ஹெவியா வருமாண்ணா? இன்னும் பல்லு போடல. சரி சரிண்ணா. இல்லை எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 10 குட்டி. சரி சரி. உங்க பேர்ண்ணா? அன்பு. மாட்டு வியாபாரிங்க வாரம் கொண்டு வருவீங்க. சரி சரி சரிண்ணா. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க. எல்லாம் வந்து சிந்தாமணி குட்டி வந்து சொல்கிறாங்க. நல்லா வந்து ஹைட் வெயிட் நல்லா லென்த் இருக்கு கிடாரி. ஸோ ஒரு ஃபோன் நம்பர் தான் வாங்கி தரேன். நான் உங்கள் ஃபோன் நம்பர்னா? 79 74 15 97 15. சரிண்ணா. ஸோ வேணா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி வீட்டுக்கிட்ட போயிட்டு வாங்குற மாதிரி தான் வாங்கலாம். நல்லா இருக்கு கிடாரிங்க.
இங்க வந்து ஒரு ரெட் அண்ட் ஒயிட் வந்து இருக்கு பாருங்க, நல்லா கொஞ்சம் பெரிய கிடாரியாவே இருக்கு. நல்லா பேட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அருமையா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு கிடாரி. இது உங்களுக்கு அது என்ன பல்ல வைக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் பல்ல வந்து போடலாம், சூப்பரா இருக்கு. எவ்வளோ சொன்னீங்க அது? அது 55 ரிட்டர்ன் ஒயிட் தானே? ஆமா ரேட்டிங்.